வாய்ப்பு கொடுக்க மறுத்த ஏவிஎம் நிறுவனர். சபதம் எடுத்த கவியரசர் கண்ணதாசன் அதை நிறைவேற்றியது எப்போது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். தனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்ததால் அன்றே சபதம் எடுத்த கவிஞர் கண்ணதாசன் 22 ஆண்டுகள் கழித்து அந்த சபதத்தை நிறைவேற்றியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு சுவாரஸ்யமான தகவலாகும். அதாவது, தமிழ் சினிமாவில் பன்முக திறமை கொண்ட கவியரசர் கண்ணதாசன் நடிக்க வாய்ப்பு கேட்டு ஒரு ஸ்டுடியோவுக்கு கடிதம் எழுதிய நிலையில் அங்கிருந்து வேலை இல்லை என்று பதில் வந்தது. அப்போது கவியரசர் கண்ணதாசன் ஒரு சபதம் எடுத்து 22 ஆண்டுகள் கழித்து அதனை நிறைவேற்றியுள்ளார். தமிழ் சினிமாவில் கவிஞர், எழுத்தாளர், இயக்குனர், கதாசிரியர், தயாரிப்பாளர், நடிகர் என பன்முக திறமை கொண்டவர்தான் கவிஞர் கண்ணதாசன். கவியரசர் என்று அழைக்கப்படும் இவர் எழுத்தாளராக வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பல தொழில்களை செய்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளார். முதலில் முடித்திருத்தும் கடையில் வேலை செய்த அவர் சில மாதங்களில் அந்த வேலையிலிருந்து விலகியுள்ளார். அதன் பிறகு பட்டாளத்திற்கு துணிகளை தைத்து கொடுக்கும் தனது நண்பரின் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். அங்கு கண்ணதாசனுக்கு தினமும் காய்கறிகள் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும் வேலை கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் கவிஞர் கண்ணதாசனுக்கு சிறிதளவு பணமும் கிடைத்துள்ளது. இந்த பணத்தை வைத்து சினிமா பார்க்க தொடங்கிய கவிஞர் கண்ணதாசன் எழுத்தாளர் மட்டுமல்லாமல் தான் ஒரு நடிகனாக ஆக வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார். ஒரு நடிகராக ஆக வேண்டுமென்றால் இப்போது இருக்கும் முத்தையா என்ற கண்ணதாசனின் இயற்பெயர் பொருத்தமாக இருக்காது என்று நினைத்து தனது முத்தையா என்ற இயற்பெயரை சந்திரமோகன் என்று மாற்றி வைத்து கொண்டார். அதன் பிறகு நடிக்க வாய்ப்பு தேடி அந்த காலகட்டத்தில் மந்தவெளியில் செயல்பட்டு வந்த பிரகதி ஸ்டுடியோவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். ஏவிஎம் நிறுவனர் மெய்யப்ப செட்டியார் தனது நண்பர்களுடன் இணைந்து தொடங்கிய ஸ்டுடியோ தான் பிரகதி ஸ்டுடியோ. கவிஞர் கண்ணதாசனின் கடிதத்தை பார்த்த அவர்கள் இங்கு வேலை ஏதும் காலி இல்லை என்று பதில் கடிதம் அனுப்பியுள்ளனர். ஏற்கனவே எழுத்தாளராக வேண்டும் என்று முடிவு செய்த கவிஞர் கண்ணதாசன் அன்று முதல் ஒரு நடிகராக மாற வேண்டும் என்று சபதம் எடுத்துள்ளார். அதன் பிறகு எழுத்தாளராக மாறிய கவிஞர் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கவிஞராக உருவெடுத்தார். அதனைத் தொடர்ந்து சிவாஜி அறிமுகமான பராசக்தி என்ற திரைப்படத்தின் இறுதி காட்சியில் நீதிபதியாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான கவிஞர் கண்ணதாசன் கருப்பு பணம் என்ற திரைப்படத்தில் ஒரு முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார். மேலும் சில படங்களில் நடித்திருந்த கவிஞர் கண்ணதாசன் தான் ஒரு நடிகராக மாற வேண்டும் என்ற சபதத்தை நிறைவேற்ற 22 வருடங்கள் காத்து கொண்டிருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவியரசர் கண்ணதாசனின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.